தம்பி உமத்திர பாண்டியா நமஸ்கரிக்கின்றேன். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். என்னை அழைத்த காரணம் தம்பி அண்ணா உன்னை எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? கூறுங்கள். நமது பிள்ளைமகன் காயிலாக்காக பாளையங்கோட்டை கருத்தக்கோட்டை நெல் வாங்கி சென்றவர்கள் வட்டித்தனமாக வேங்கிச்சம்மன வேளாண்டி கேடிச்சம்மன கற்பனல் படைக்காஞ்ச பாண்டியன் மூவர் கொலைசு 136 பட்டை நல்ல கொள்ளையத்து வந்து விட்டாங்க. உண்மைதானே? இது காரணம் யாண்டா உன்னை திருக்கிறது. அண்ணா இது என்ன வார்த்தை? ஆமையா என்னை திட்டார்களா? ஆமையா அண்ணா சிறசிறுக்க வாழாடுவோர் பெரியவர்கள் பலவழி இருப்பார்கள். தாங்கள் இருக்கும் போது அடிகள் பெறப்பட்ட காரியம் செய்வேன் என்று தாங்கள் நம்பிவிட்டீர்கள். தம்பி உமத்திர பாண்டியா அண்ணா என்னை அறியாமல் எந்த காரியம் செய்ய மாட்டான். தம்பி உமத்திர பாண்டியா எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இது காரணம் யார் நினைக்கிறாய்? அண்ணா வட்டிக்கு கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், இல்லாவிட்டால் திரும்பி வாழ்வ அறிவித்தேன். அன்னவரை அந்த ராமநாதம் சண்டையை மனசில் வஞ்சமாக நினைத்து வீரர்களை ஏய் விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார் நமது கணக்க பிள்ளை. அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் அன்னவரை அழைத்து திக்க விசாரிக்க வேண்டும். அன்னவர் வரவை எதிர்பார்க்க வேண்டும். அப்படியாக ஹலோ எல்லாம் அந்த இறைவன் நமக்கு மேலாக ஐயன் இருக்கின்றான். அந்த ஐயனை வணங்கிவிட்டு நமது மந்திர எதிர்பார்க்க வேண்டும். ஹலோ தளபதி ஜான்பாண்டியன் பாடலை பாராட்டி பெரியலை சேர்ந்த மிசா வசி அன்பு உள்ளத்தார்கள் ரூபாய் 101 அன்பு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு என சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா பார்த்தாயா, அந்த ஐயன் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஐயனை வணங்கிவிட்டு இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனையுவெல்லும் உன் திருவடியை காண வந்தோ ஐயப்பா ஐயப்பா பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தெய்வம் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தெய்வம் சுவாமிக்கு நெய்யபிஷேகம் சாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு. ஐயப்பன் மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார். சபரிமலைக்கே சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நெற்றியாகவே விரதம் இருந்து கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சுவாரதையில் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தோ பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தோ. இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாகி வேட்டைதுள்ளி அருமை நம்பராம் அவரை தொழுது ஐயனின் அருமனை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே.
ஆதிமயம் கண்டு மயங்கிடுவான் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவான் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா அப்படியே மந்திர இருபத்து மற்றவங்களே மற்றதை கவனிக்க பாருங்க கல்லு அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவிக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அறம்பொருளே அறிவிக்கு விருந்தாகும் திருக்குறளே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போலே பயிருக்கு மலை போல பகிர்ந்த மின்மொழியாலே அறிவிக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆட்சி நமக்களித்த பரம்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம்பொருள் இன்பம் என்று அமைந்தோதன் மப்பாலே ஆ ஆ அறமுறை இமைமது உடைமது தப்பாலே அறம்பொருள் இன்பம் என்று அமைந்தோதன் மப்பாலே அனுபவத்தாலே தாஜுமித்ததற்கப்பாலே அவதியம் கட்டுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவிக்கு விருந்தாகும் திருக்குறளே பாலும் வழிமுறைக்கு பாலும் வழிமுறைக்கு பாலும் வழிமுறைக்கு இலக்கணம்